காமராஜருடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல், காமராஜருடைய சாதனையை பொறுக்க முடியாமல், காமராஜர் உயிரோடு இருக்கும் போது காமராஜரை இழித்து பேசிய கும்பல், காமராஜர் குறித்து மோசமாக கார்ட்டூன் போட்ட கும்பல், காமராஜரை உருவக்கேலி செய்த அந்த திருட்டு திராவிட கும்பல் காமராஜர் செத்து 50 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த பயல்களுக்கு பொறுக்கல. 50 ஆண்டுகள் கழித்தும் காமராஜர் கதற விடுகிறார் என்றால் இந்த கும்பலுக்கு உண்மையிலேயே உளமாற தன் ஆட்சியிலே அவ்வளவு சாதனைகளை காமராஜர் செய்திருக்கிறார். காமராஜருடைய பிம்பத்தை உடைக்கிறான். ஏன் உடைக்கிறான்? திராவிடர் 2 வேலையை செய்வான். அவர்களுடைய தலைவர்களாக யார் யாரெல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்களோ அவர்களுடைய புகழை எல்லாம் வசத்துவான். அவர்களுக்கு எதிராக தமிழ், தமிழர், தமிழ் தேசியம், தமிழின் அடையாளம், தமிழ்நாட்டு உரிமை என்று எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்களோ, இந்த மண்ணிற்காக வாழ்ந்தும் போராடியும் இருக்கிறார்களோ, அந்த தலைவர்களுடைய சாதனையை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து அவர்களுடைய என்ன செய்வான்? இமேஜை அசாசினேட் பண்ணுவான். ஒரு படுகொலையை செய்வான். என்ன படுகொலை? ஒரு கருத்தியல் படுகொலையை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவன் செய்வான். அந்த வேலையைத்தான் காமராஜருக்கு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நாம சொல்ற காமராஜர் எளிமையின் அடையாளம். வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட கதர்வேட்டி சட்டையோட போனாரு, தோல்ல ஒரு துண்டோட போனாரு. காமராஜர் தன் வாழ்நாளில் அதிகபட்சமாக சாப்பிடக்கூடிய அசைவம் என்பது வாரத்திற்கு 1 முட்டை. இப்படி எல்லாம் காமராஜருடைய எளிமையை நாம பட்டியல் போடுறோம். ஆனா இன்னைக்கு கிளம்பி இருக்கிறான். காமராஜருக்கு ஏசி வச்சு கொடுத்ததே நாங்க தான். எவ்வளவு அபத்தமான வாதம்! ஏன் இதை சொல்றான்? காமராஜர் நீங்க நினைக்கிற மாதிரி எளிமையானவர்லாம் கிடையாது. காமராஜர் ஏசி சொகுசுல தான் தூங்குனாரு, அதுல தான் வாழ்ந்தார் என்று காமராஜருக்கு நாங்கள் தான் ஏசி வச்சு கொடுத்தோம், கருணாநிதி தான் ஏசி வச்சு கொடுத்தார் என்று இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றான். எவ்வளவு அபத்தம்! அறிவார்ந்த பெருமக்களே, காமராஜருடைய உடல்நிலை பின்னாட்களில் வயது மூப்பின் காரணமாக ஒருவேளை மாறி இருக்கலாம். காமராஜர் ஏசியில கூட இருந்திருக்கலாம். அறிவார்ந்த பெருமக்களை, காமராஜர் இந்த மக்களுடைய பணத்தை சுரண்டவில்லை, மக்களுடைய பணத்தில் ஊழல் செய்யவில்லை, லஞ்சமாகவில்லை, கமிஷன் பெற்றுவிட்டு இந்த மண்ணை கூறு போடவில்லை. இந்த மண்ணிற்கான துரோகத்தை மக்களை ஏய்த்து பிழைத்து இவர்களைப் போல காமராஜர் சத்தியமாக வாழவில்லை. ஆனால் இவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு அத்தனையிலும் கமிஷன், அத்தனையும் லஞ்சம், அத்தனையிலும் ஊழல். யாரு மேல இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்ல? ஆளுங்கட்சியா இருக்குது திமுக. அமைச்சர்களுடைய பட்டியலை பாருங்கள், அத்தனை பேர் மேலும் ஈடு ரைடு வருது, ஊழல் வருது. அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமி, துரைமுருகன், அவருடைய மகன் கதிரானந்து, எல்லார் மேலையும் இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது. அறிவார்ந்த பெருமக்களே, அப்ப யார் ஊழல் செய்யல? கண்ணு முன்னாடி தெரியுது நம்ம பணம் சுரண்டப்படுதுன்னு. பாருங்க இந்த சாலையை, ஒரு 10 நிமிஷம் இந்த சாலையில் நிற்க முடியுதா? அவ்வளவு நாட்டம், துர்நாட்டம். இந்த வார்டினுடைய கவுன்சிலர் எங்க போனாரு? இந்த தொகுதிக்கென்று நிதி ஒதுக்கப்படுதா இல்லையா? உள்ளாட்சிக்கென்று நிதி ஒதுக்கப்படுதா இல்லையா? இந்த பகுதியினுடைய உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் எங்க போனாரு? இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்க போனாரு? இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்க போனாரு? சென்னையினுடைய மேயர் எங்க போனாங்க? இவ்வளவு கேள்வி எழுதுல. ஒரு துறையை சரி செய்வதற்கு இத்தனை கட்டமைப்புகள் இருக்குது. இந்த சாலை இப்படி இருக்குது. ஊழல். நேற்றுக்கு போடுறாங்க ஒரு ரோடு, மறுநாள் பார்த்தனா பாலம் பாலமா பேர்ந்து கிடக்குது. தமிழக அரசின் சார்பில் மின்சார பஸ் விடுறாங்க, எலக்ட்ரிக் பஸ். முதலமைச்சர் கையசைத்து திறந்து வைக்கிறாரு. மறுநாள் காலையில் அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி நிற்குது. உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு கார் பைக் வாங்குறீங்க, இன்னைக்கு எடுக்கிறீங்க, டெலிவரி எடுக்கிறீங்க, நாளை காலை இந்த பேருந்தோ ஒரு மகிழுந்தோ இல்ல ஒரு மோட்டார் பைக்கோ நடுவழியிலே நின்றால் சட்டையை பிடிச்சி கேட்பீங்களா மாட்டீங்களா கடைக்காரனை? ஆனா நடக்குது. நேற்று புத்தம் புதிதாக விட்ட பேருந்து இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படிதான் பிரேக் டவுன் ஆகும்? எப்படி பார்த்தாலும் பாசிபிலிட்டி இல்லை, நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை என்றால் புதிதாக தயாரிக்கக்கூடிய பேருந்துலையுமா ஊழல் செய்வீங்க? முதலமைச்சர் போய் கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு, பள்ளிக்கூட கட்டடத்தை, பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறாரு. முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு அந்த பக்கம் திரும்புறாரு, மேற்கூரை இடிஞ்சு விழுது. எங்க ஊழல் என்றால் அத்தனைக்கும் காசு ஒதுக்கப்படுது, அத்தனைக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. ஆனாலும் ஊழல் நடக்குதே.
கண்ணு முன்னாடி ஊழல் நடக்குது, கண்ணு முன்னாடி லஞ்சம் வாங்குறாங்க. அப்ப இவ்வளவு சிக்கல் இந்த மண்ணில் இருக்குது. காமராஜரை பத்தி சொல்றாங்க, கடைசி காலத்தில் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், உங்களை தெரியாம நான் பேசிட்டேன், ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன்னு கருணாநிதி கிட்ட காமராஜர் சொல்லிட்டு போனாராம். இதை விட உலகமகா உருட்டு, ஒரு உலகமகா பொய் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது காமராஜருக்கு மட்டும் சொன்ன கதை அல்ல, காகிதம் இல்லத்து குறித்தும் இதே கதையை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அடுத்து சொல்றேன். நான் இந்த கும்பலுக்கு, இதை பேசிய திருச்சி சிவாவிற்கு, அவருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திராவிட கும்பலுக்கு ஒரே ஒரு சவாலை விடுகிறேன். என்றாவது ஒரு நாள் காமராஜர் தன் வாழ்நாளிலே கருணாநிதி குறித்து நல்லதாக பேசிய ஒரு வார்த்தை நீ காட்டு. காமராஜர் உத்தமர் என்றோ, நேர்மையானவர் என்றோ, அரசியல் நாணயமிக்கவர் என்றோ, அறமிக்கவர் என்றோ, என் பாட்டன் காமராஜர், என் தாத்தன் காமராஜர் இந்த கட்டுமரம் கருணாநிதி குறித்து பேசிய ஒரே ஒரு வார்த்தையை நீ காமிடா. காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்? கருணாநிதி எவ்வளவு பெரிய 420, எவ்வளவு பெரிய சீட்டிங் பேர்வழி, எவ்வளவு பெரிய மோசடி பேர்வழி, எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய மலை முழங்கி மகாதேவன் என்பது காமராஜருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். காமராஜர் குறித்து எவ்வளவு இழிவாக சித்தரிச்சிருக்காங்க தெரியுமா இவனுங்க? காமராஜர் மேல விமர்சனம் இருக்கலாம், காமராஜர் மீது கருத்து வேறுபாடு இருக்கலாம், காமராஜர் மீது உடன்படாத எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் அரசியல் ரீதியாக விமர்சனமாக வைக்கலாம், தப்பே இல்லை. ஆனா காமராஜர் மீது இவர்கள் வைத்த விமர்சனம் என்ன? முரசொலியில கார்ட்டூன் போடுறாங்க. கருணாநிதி முதல் புள்ள எது? முரசொலி. அந்த முரசொலியில காமராஜர் குறித்து இழிவான கார்ட்டூன்கள், காமராஜருக்கு சேலை கட்டி தலையில பூ வைத்து கூந்தல் வைத்து நேரு நின்று ஜோடிப்பது போல ஒரு கார்ட்டூன், காமராஜர் கழுவேற்றப்பட்டது போல ஒரு சித்திரம். திமுகவுடைய சின்ன உதயசூரியன், அந்த சின்னத்தை பார்த்து காமராஜருக்கு நாய் வடிவம் கொடுத்து, நாயினுடைய முகத்தில் காமராஜருடைய முகத்தை பொருத்தி, காமராஜர் அந்த நாய் உடம்போட சூரியனை பார்த்து குறைக்கிறாராம். இந்த காமராஜர் மீது அவ்வளவு வன்மமாட இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. காமராஜருடைய வழி வந்தவர்கள் நாங்க, இது காமராஜர் காங்கிரஸ். ஏன் ஒரு காங்கிரஸ்காரன் கூட பொங்கி எழலையே? பெயருக்கு அறிக்கை விட்டு நிறுத்தி விட்டீர்களே ஏன்? இதே ராகுல் காந்தியோ, ராஜீவ் காந்தியையோ, நேருவையோ, மற்ற வடநாட்டு காங்கிரஸ்காரர்களையோ இது போன்று திருச்சி சிவாவோ இல்ல மற்ற திமுக காரனோ இழிவாக பேசி இருந்தால் இந்நேரம் திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட்டு இருப்பியே. ஏன் செய்யல காமராஜருக்காக? ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது இந்திரா காங்கிரஸ், காமராஜர் காங்கிரஸ் அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, காமராஜரை இழிவு செய்த கும்பல் இந்த கும்பல். அப்ப இவர்களுடைய முகத்திரியை கிழிக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்ல காமராஜர் இவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாராம். எவ்வளவு பெரிய பொய் இது! தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் கண் முன்னால் இருக்குது. ChatGPT, AI தொழில்நுட்பம் எல்லாமும் வந்து விட்டது. இந்த காலத்தில் உட்கார்ந்து இப்படி பொய் சொல்றான் என்றால் இவன் வரலாறு முழுக்க எவ்வளவு பொய் சொல்லியிருப்பான். பொய் சொன்ன கும்பல் தான் இந்த கும்பல். சொன்னாங்கல்ல, தென்னாட்டினுடைய தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்திருக்கு. என்னடா யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு? யுனெஸ்கோன்றது ஒரு மன்றம். என்ன மன்றமா? உலகத்தில் யுனெஸ்கோவுக்கு எத்தனையோ கிளை அமைப்புகள் இருக்குது. யுனிசெஃப் இருக்குது, அதுக்கு ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்குது, WHO இருக்குது, வேர்ல்ட் ஹெல்த், இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனா யுனெஸ்கோ மன்றம்னு உலகத்தில் எந்த அமைப்பும் கிடையாது. பெரியார் தீக்கா திடல்ல மட்டும் தான் இருக்குது. அந்த மன்றம் பெரியாருக்கு, இந்த ராமசாமிக்கு ஒரு விருதை கொடுக்குதான், தெற்காசியாவுடைய சாக்ரட்டிஸ்னு. அதை ஒரு பொய்யை உருட்டினாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு அடிச்ச உடனே இன்னும் வரைக்கும் இல்லை, ஏத்துக்க காணோம். இப்படி ஒரு பொய். அடுத்தது என்ன? கருணாநிதிக்கு ஆஸ்திரியான்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு தலையங்கம் வெளியிட்டு இருக்குது, ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்குது, தபால் தலை வெளியிட்டு இருக்குதுன்னு ஒரு பொய் சொன்னானுங்க. அப்புறம் அதை தேடி பிடிச்சோம். இது ஒரு பொய்யன்னு சொல்லியிருக்கிறான். அசோகன் ஒரு பொய்யன். அவன் டான் அசோக் இல்லை, அவன் வீண் அசோக்.
இந்த வீண் அசோக் என்ன செஞ்சான், கருணாநிதியை மகிழ்விப்பதற்காக ஆஸ்திரியா நாடு ஸ்டாம்ப் விட்டுருக்குதுன்னு ஒரு பொய்யை கொண்டு வந்து கொடுத்தான். அப்புறம் அதை தோலுரிச்சோம். இப்போ நவீன முறையில் கிளம்பிடுறாங்க. என்ன கிளம்புனாங்க, தான்சானியா நாட்டினுடைய பழங்குடியின மக்கள் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்காக நன்றி சொன்னாங்க, ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சி, அந்த ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய பழங்குடியின மக்களுக்கு ஸ்டாலின் ஆட்சியில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து தான்சானியா மக்கள், அவனுக்கு வேலை வெட்டியில் பாரு, இந்த டுபாகூர் ஆட்சியை இந்த ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து இந்த டுபாகூர் ஆட்சி இந்த இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு நன்மை செய்தா அந்த நன்மையை தான்சானியா மக்கள் பார்த்து அங்கிருந்து நன்றி சொல்றானா. என்னடான்னு தேடி பிடிச்சா இங்க இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி மாதிரி அங்க ஒரு கரகாட்ட கோஷ்டி இருக்குது. அவன் 3000 ரூபாய் கொடுத்தோம்னா யாருக்குனாலும் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி போஸ்ட் போடுவான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் துரைமுருகன் ஒரு லிங்கை பிடிச்சி அவர் எடுத்து ஹாய் சட்டை துரைமுருகன் அப்படின்னா அவர் போட்டு ஒரு பண்ணிவிட்ட ட்ரோல் ஆச்சு. ஏன் சொல்கிறோம் என்றால் இவர்களுடைய தலைவருடைய பிம்பத்தை தைக்க வைப்பதற்காக இல்லாத புகழ்ச்சியை கொண்டு வருவார்கள். ஐநா மன்றம் விருது கொடுத்துச்சு, ஆஸ்திரியா நாடு ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு, தான்சானியாவுடைய பழங்குடியினர்கள் அவங்க வாழ்த்து சொன்னாங்க என்று ஏக்கர் கணக்கில் கலந்து விடுவாங்க. அப்ப இந்த பொய்யை உடைக்க வேண்டிய கடமையும் தேவையும் நமக்கு இருக்குது. இதை செய்ய வேண்டும். அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ்நாட்டினுடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடங்கி தமிழ்நாட்டினுடைய அத்துணை சிக்கல்களும் இன்றைக்கு விரிவடைஞ்சிருக்குது. கடந்த காலங்களில் பேசினாங்க திமுகவுடைய அக்கா கனிமொழி, தமிழ்நாட்டில் அதிகமான இளம் உதவிகள் ஆகிட்டாங்க, குடிச்சு தமிழ்நாடே நாசமாக போகுது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எண்ணற்ற வாகன விபத்துகளுக்கு காரணம் இந்த மதுக்கடை தான் அப்படின்லாம் பேசினாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டினுடைய நிலைமை அறிவிச்சவர் மக்களே, ஓராண்டிற்கு டாஸ்மாகின் மூலியமாக தமிழ்நாடு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது 56,000 கோடி. 56 கோடி இல்ல, 56,000 கோடி. இன்றைக்கு வீட்டில் அப்பன் மகன் என்று எல்லாரும் குடிக்கிறாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து கொடுக்கிறாங்க. திராவிட மாடல் சொல்றாங்கல்ல, திராவிட மாடல் என்பது சாராய மாடல். கடந்த கால ஆட்சியிலே மூக்காலையும் வாயாலையும் கண்ணீர் விட்டு அழுத அக்கா கனிமொழி, வாயிலையும் வயிற்றிலையும் அடித்துக் கொண்ட அக்கா கனிமொழி இன்னைக்கு எங்க போனாங்க? சாராயம் ஒரு பக்கம் என்று பார்த்தால் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம். எத்தனை மரணங்கள் தமிழ்நாட்டில்? மரக்காணத்தில் 20 மரணம், கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 மரணம். இவர்கள் டாஸ்மாகை இந்த அரசாங்கம் ஏங்க சாராயத்தை நடத்துதுன்னு கேட்டா சொன்னாங்க, அரசாங்கம் சாராய கடை நடத்தலைன்னா கள்ளச்சாராயம் பெருகிறோம், ஆளாளுக்கு சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதனுடைய பொருள் என்ன? அரசாங்கம் சாராயத்தை காய்ச்சினால், அரசாங்கம் டாஸ்மாகின் மூலியமாக அதை விநியோகம் செய்தால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டுவிடும். இதென்ன பொருள்? அறிவார்ந்த பெருமக்களே, டாஸ்மாகிலே சாராயம் ஓடிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலே கள்ளச்சாராயம் ஆற்று வெள்ளம் போல தமிழ்நாடெங்கும் ஓடுது. அதை குடித்து மரக்காணத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் 80 பேர் இறந்து போயிருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில்? சிந்திச்சு பாருங்க. கேட்டா சொல்றாங்க அண்ணா வழிவந்த ஆட்சி. யார் அண்ணா? திமுகவினுடைய நிறுவனர், திமுகவினுடைய முதலமைச்சர், பேரறிஞர் அண்ணா. அண்ணாவினுடைய மது கொள்கை என்னவாக இருந்தது? சிந்திக்க வேண்டாமா? அண்ணா சொன்னார், மதுவை விற்று அதன் மூலமாக பார்க்கக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகியின் கையிலே இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஒப்பானது அப்படின்னாரு. அந்த குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்கி திங்கிற கூட்டமாக இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டம் இருக்குது. ஒரு டிஆர் பாலு சம்பாதிப்பதற்காக, ஒரு ஜெகத் ரட்சகன் சம்பாதிப்பதற்காக 8 கோடி மக்களையும் அதனுடைய குடும்பத்தையும் இன்றைக்கு குடிக்க வைத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த திமுக. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. 360வது தேர்தல் வாக்குறுதி என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டிலே படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அமல்படுத்தி இருக்கிறார்களா? 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது டாஸ்மாகின் மூலியமாக வரக்கூடிய வருவாய் என்பது 40,000 கோடி. இன்னைக்கு என்ன 5 வருஷம் கழிச்சு ஒரு வருடத்திற்கு 56,000 கோடி என்றால் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம், சாராய கடைகளை மூடுவோம் என்று
திமுக வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு வாக்குறுதிக்கு நேர்மாறாக 16,000 கோடி அதிகமாக மதுவின் மூலமாக வருமானம் ஈட்டி இருக்கிறார்கள். நீங்களா மக்களுக்கானவர்கள்? கேட்டா சொல்றாங்க, நாங்க மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். மகளிர் உரிமை தொகை எவ்வளவு பெரிய நாடகம்! 1000 ரூபாயை அம்மாக்களுக்கு கொடுத்த, என் அக்காமார்களுக்கு கொடுத்த, சரி. ஆனா அவன் குடும்பத்தில் இருந்து 10,000 ரூபாய் டாஸ்மாகின் மூலமாக திரும்ப பெற்றுக்கொண்டாய். அது என்ன நியாயம்? ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஒருத்தன் குடிக்கிறான்னு வைங்க, 300 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஒரு மாசத்துக்கு என்னங்க ஆச்சு? 9,000 ரூபாய் ஆச்சு. ஒரு வீட்டில் ஒருத்தன் குடிக்கிறான்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குடிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இளம் வயது இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய குடிநோயாளிகளாக மாறி இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு புள்ளிவரம் சொல்லுது. சாதாரண 8ஆம் படிக்கிற பையன் இன்னைக்கு வாயில கூலிப்புன்னு போடுறான், ஹான்ஸ்ன்னு போடுறான், என்னென்னலாமோ போடுறான் வாய்க்குள்ள, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சிந்தட்டிக் ட்ரக்குங்கிறான், மருந்து ஊசிங்கிறான், என்னென்ன பயன்பாடுகள் இருக்கிறதோ போதை பயன்பாடுகள் அத்தனையும் இன்னைக்கு சரளமாகிட்டு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், அபின் புழக்கம். அப்ப என்ன என்ன கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில்? சாராயத்தினுடைய நிலை இப்படி இருக்குது. போன வருஷங்க இப்ப முடிஞ்ச தீபாவளி பொங்கல், இந்த 3 நாட்கள், பொங்கலுக்கு 3 நாள், தீபாவளிக்கு 3 நாள், இந்த 3 நாட்கள்ல மட்டும் தமிழ்நாடு முழுமைக்கும் விற்ற மதுவினுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 550 கோடி. எங்க போயிட்டு இருக்குது? 3 நாட்களில் டாஸ்மாகின் மூலமாக தமிழ்நாடு அரசு பெற்ற வருவாய். இது பெருமையா? தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இன்னைக்கு என்னவாக இருக்குது? திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் அறிக்கை விட்டார், எடப்பாடியினுடைய ஆட்சி மோசமான ஆட்சி, 5 லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு போயிட்டாங்க. போக்குவரத்து துறையில ஊழல், மின்சாரத்துறையில ஊழல், பால்வளத்துறையில ஊழல், மீன்வளத்துறையில ஊழல், உள்ளாட்சித்துறையில ஊழல், அத்துணையிலும் ஊழல் என்று 5 லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு போயிட்டார் என்று குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதி சுமை கடன் எவ்வளவு தெரியுமா? அறிவிச்சது மக்களே, 9,29,000 கோடி. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது 5 லட்சம் கோடியாக இருந்தது, இன்னைக்கு 9,4 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. இந்த 4-5 ஆண்டுகளிலே மட்டும் ஸ்டாலின் ஆட்சி பெற்ற கடனுடைய தொகையினுடைய எண்ணிக்கை 4,29,000 கோடி. 9,29,000 கோடியை அப்படியே தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கையோடு வகுத்து பாருங்க. 8 கோடி பேர், 9,29,000 கோடி வகுத்தல் 8 கோடின்னு போடுங்க. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலும் 1,16,000 ரூபாய் கடன் இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு இந்த 9,29,000 கோடிக்கு வட்டியை மட்டும் கட்டக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 171 கோடி ரூபாய் வட்டியை கட்டுறாங்க. இப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை. அப்ப இவ்வளவு கேவலமான ஆட்சியை கொடுத்து விட்டு, நிதிநிலையை ஏற்றி வைத்து விட்டு, போக்குவரத்தில் கடன், எல்லா துறையிலும் கடன். ஏதாவது ஒரு துறை லாபத்தில் இயங்குதான் பாருங்க, ஒரு துறையும் இயங்காது. ஏனென்றால் அவ்வளவு நிர்வாக சீர்கேடு. மக்களுக்கான ஆட்சியை வழங்க வேண்டும், மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எந்த ஒரு முனைப்பும் கிடையாது. அத்தனையிலும் கமிஷன், கரப்ஷன், ஊழல். பஞ்சாயத்தா ஊழல், முனிசிபாலிட்டியா ஊழல், மாநகராட்சியா ஊழல், அத்தனையிலும் ஊழல் நிறைஞ்சு கிடக்குது இன்னைக்கு தமிழ்நாடு. அறிவிச்சர் மக்களை, இதற்கெல்லாம் மாற்றாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறோம். வெளிப்படையான ஒரு நிர்வாகம், கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, தூய குடிநீரிலிருந்து, தரமான சாலை கட்டமைப்பிலிருந்து, இலவச மின்சாரத்திலிருந்து அத்துணையும் அறிவிச்சர் மக்களே, நாங்கள் இந்த மண்ணுக்கான ஆட்சியை கொடுப்போம், வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம். ஊழல், லஞ்சம் என்று ஒருத்தன் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளத்திற்கு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். அறிவார்ந்த பெருமக்களே, 26 நமக்கான தேர்தல். நாம் தமிழர் கட்சி என்பது எளிய மக்களுடைய கட்சி, சாமானிய மக்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களுடைய கட்சி. தலைமுறையாக வாரிசுகளை கொண்டு இயங்கக்கூடிய கட்சி அல்ல இது. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி, இன்பநிதிக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, அவன் மகன் துன்பநிதி, இப்படி பரம்பரையாக அரசியல் செய்யக்கூடிய கட்சி அல்ல. எல்லோரும் எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள்.
எங்கள் அண்ணன் தொடங்கி நாங்கள் உட்பட அத்துணை பேரும் சாமானிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகள், உங்களை போன்றே வந்தவர்கள். அறிவார்ந்த பெருமக்களை, எங்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி, நாம் தமிழர் கட்சியுடைய தோல்வி என்பது உங்களுடைய படுதோல்வி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் வருவானுங்க, கையில் காசை தருவானுங்க, ஓட்டு போடணும்னு சொல்லுவானுங்க. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, எப்பா நீ தான் 5 வருஷமா நல்லாட்சி கொடுத்துட்டீல்ல, விடியலாட்சியை கொடுத்துட்டீல்ல, ஸ்டாலினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுல, என்ன ஹைகோர்ட்டுக்குடா ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேளுங்கள். அறிவிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாயை ஒரு வாக்கிற்கு தந்து இவர்கள் வாக்கை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி நமக்கான ஆட்சியை கொடுப்பார்கள்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கல்ல, இதே 1000 ரூபாயை எவன் அந்த 1000 ரூபாய் கொண்டு வரானோ அவன் கையில கொடுத்து நீ வேற கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா அந்த கட்சிக்காரன் ஓட்டு போடுவானா? திமுக காரங்கிட்ட 1000 ரூபாயை கொடுத்து நீ வேணா நேரம் ஸ்டாலினுக்கு வைங்க, ஸ்டாலின் கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் ரூபாயை கொடுத்து ரெட்டலை சின்னத்திற்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா ஸ்டாலின் ஓட்டு போடுவாரா? எடப்பாடி கையில் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்றால் எடப்பாடி ஓட்டு போடுவாரா? மாட்டார். ஏனென்றால் என் வாக்கினுடைய வலிமை காசுக்கு இல்லை, என் வாக்கு காசுக்கு இல்லை என்பதை எடப்பாடிக்கு தெரியுது, ஸ்டாலினுக்கு தெரியுது, அறிவார்ந்த மக்களை நமக்கு தெரிவதில்லை நம் வாக்கினுடைய வலிமை. அப்போ அற்ப காசு பணத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உங்களுடைய வாக்குகளை வெற்றுவிடாது. உளமாற சிந்தியுங்கள். இந்த தொகுதியில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் திறனாய்வு செய்து பாருங்கள். யார் சரியானவர்கள், யார் இந்த மண்ணுக்கானவர்கள், மக்களுக்கானவர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்கணும். இத்தனை காலமாக மாறி மாறி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களித்து ஏமாந்து போனோம். விளைவு நான் பேசவில்லை, இந்த தெரு பேசும், இந்த ரோடு பேசும், இங்க தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகள் பேசும், இங்க கட்டி இருக்கக்கூடிய இந்த சாக்கடை தண்ணி பேசும். என்னுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை அறிவிச்சத மக்களே, இந்த மகத்தான ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக 26 அமையட்டும். இதுவரை ஏமாறுவது போதும். இந்த கட்சிகளுக்கு வாக்களித்து மாற்றத்திற்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக என் அன்பிற்குரிய அண்ணன் ஆதித்தன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளை எங்களுடைய அண்ணனுக்கு தந்து, நாம் தமிழர் கட்சிக்கு தந்து, எங்கள் அண்ணனை உங்களுக்கு சேவையாற்ற, எங்கள் அண்ணன் இதில் ஜெயிக்கிறேன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் தொழிலை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் வென்றார் என்றால் மக்கள் பணி செய்வார். மக்கள் பணி செய்வதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். நம்மளுடைய சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழ் வணக்க கூட்டத்திலே பங்கு பெற்று காமராஜருடைய ஒரு சிறிய புகழை உங்கள் மத்தியில் எடுத்துரைத்தமைக்காக பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். பெருந்தலைவருடைய புகழை இகழ்ந்து விடலாம், பெருந்தலைவருடைய புகழை சாய்த்து விடலாம், பெருந்தலைவருடைய அந்த மகத்தான அவருடைய உயரத்தை சாய்த்து விடலாம் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறது. பெருந்தலைவருடைய பேரன்கள் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். காலம் எமக்கான அதிகாரத்தை எம்மிடத்தில் கையளிக்கும். பெருந்தலைவருடைய புகழை வான் உயரத்திற்கு உயர்த்துவோம் என்கிற உத்தரவாதத்தோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி